அதே போன்று நம்முடைய அமைச்சர் அவர்கள் 2021 இந்த மாவட்டத்திற்கு ஒரு வேளாண் கல்லூரி வேண்டும் என்று அதை மன்றாடி அதை பெற்று அரசாணை வெளியிட்டு, அரசாணைனா ஜிஓ ஏத்துக்கிட்டாங்க, ஜிஓ வெளியிட்டு அரசாணை வெளியிட்டு எப்படியாவது ஒரு வேளாண் கல்லூரி இந்த மாவட்டத்துக்கு வந்துவிட்டது என்று அறிவித்தார். படுபாவை இங்க திமுகவில் 5 ஆண்டு காலம் அதை தடுத்து நிறுத்தி அதை கெடுத்து விட்டாங்கன்னா இவங்க மனசாட்சி நினைச்சு பாருங்க. யாரு கொண்டு வந்தா என்ன? ஒரு வேளாண் கல்லூரி அது யாரு கொண்டு வந்தா என்ன? யார் அறிவிச்சா என்ன? ஆனா இதை தடுத்து அந்த ஜியோவை ரத்து செய்து விட்டார்கள். எவ்வளவு பெரிய ஒரு துரோகம் இல்லது? ஒரு அரசாணை என்ன, உங்க பிள்ளைகள் படிக்கணும், உங்க பேர பிள்ளைகள் படிக்கணும், வேளாண்மை படிக்கணும், விவசாயம் படிக்கணும்னு ஒரு கல்லூரி கொண்டு வந்தாரு. அந்த அரசாணையை ஒரு ஆட்சி ரத்து செய்கின்றது என்றால் இந்த மக்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் எவ்வளவு பெரிய துரோகம் இந்த திமுக செஞ்சிருக்கிறது. இதெல்லாம் மறக்காதீங்க. இந்த அலையாளம் அணைக்கட்டிலிருந்து தூள் செட்டி ஏரிக்கு திட்டம் உறுதியாக இதெல்லாம் எல்லாத்தையும் தடுத்து நிறுத்தி இருக்கின்ற இந்த திமுக, அதையெல்லாம் சிந்தித்து பாருங்கள். நீங்கள் நிச்சயமாக நீங்கள் எல்லோரும் இந்த மாற்றம் கொண்டு வர வேண்டும். இந்த மாவட்டத்தில் மொரப்பூர் தருமபுரி ரயில்வே திட்டம் உங்களுக்கு எல்லாம் தெரியும், 80 ஆண்டு கால திட்டம். நான் உங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த நேரத்தில் 5 ஆண்டு காலத்தில் 19 முறை ரயில்வே துறை அமைச்சர் அதிகாரிகளை சந்தித்து அழுத்தம் கொடுத்து சண்டை போட்டு அந்த திட்டம் அறிவித்து அதற்கு அடிக்கல் நாட்டப்பட்டது. 2021 ரயில்வே துறை அமைச்சர் டெல்லியிலிருந்து சென்னைக்கு வந்து சென்னையில் ஹெலிகாப்டர் மூலமாக தருமபுரி வந்து அந்த திட்டத்தை அடிக்கல் நாட்டி 100 கோடி ரூபாய் முதல் ஒதுக்கீடு செஞ்சார். அவ்வளவுதான். அதன் பிறகு ஒன்றுமே நடக்கும். திமுக ஆட்சி 5 ஆண்டு காலத்தில் ஒரு பிடி மண்ணை கூட அந்த திட்டத்திற்காக கொடுக்கல. ஒரு பிடி மண்ணை கூட கொடுக்கல. அதுக்கு எவ்வளவு தேவை? மொத்தமா ஒரு 200 ஏக்கர், அவ்வளவுதான். அதுவும் அரசு நிலம், ரயில்வே நிலம், அவ்வளவுதான். தனியா உங்ககிட்ட நிலம் எல்லாம் எடுத்துக்கணும் அவசியம் இல்லை. ஏற்கனவே ரயில்வே திட்டம் இருந்தது, ரயில்வே தடம் இருந்தது. அந்த ரயில்வே இடத்தை 5 ஆண்டு காலமாக ஒரு பிடி நிலத்தை கூட இவர்களால் அந்த திட்டத்திற்கு கொடுக்க முடியாத துப்பு கெட்ட திமுக ஆட்சி, துப்பில்லாத ஒரு ஆட்சி. 100 கோடி ரூபாய் ஆண்டுதோறும் இந்த ரயில்வே திட்டத்திற்காக ஒதுக்கீடு செய்திருக்கிறார்கள் மத்திய அரசு. 100 கோடி ரூபாய். அப்போ எவ்வளவு மோசடி இந்த ஆட்சி. உங்களை பத்தி எந்த ஒரு அக்கறையும் இல்ல. மொரப்பூர் ரயில்வே திட்டம் நிறைவேற்றினா சென்னையில நீங்க உட்கார்ந்தீங்கன்னா நேரடியாக தருமபுரிக்கு வரலாம். தர்மபுரியில் இருக்கிற விளைச்சல் எல்லாம் இந்த பாலக்கோட்ல தக்காளியில இருந்து மாம்பழம் இருந்து இதெல்லாம் மதிப்பு கூட்டி இதெல்லாம் சென்னைக்கு இங்கிருந்து ரயில்ல இருந்து நீங்க ஏத்துனீங்கன்னா சென்னைக்கு போய் சேரும். இதானே உண்மையான வளர்ச்சி. இதனால் தானே பொருளாதாரம் முன்னேறும், இதனால் தானே தொழில் முன்னேறும், விவசாயம் முன்னேறும். இதுதான் வேண்டும். ஆனா அதுக்கெல்லாம் முட்டுக்கட்டையாக இந்த மக்கள் வளரக்கூடாது, படிக்கக்கூடாது, வேலைக்கு போகக்கூடாது, சுயமரியாதை வாழக்கூடாது என்று எண்ணி திமுக உங்களை வாக்கு வங்கிகளாக மட்டும்தான் பார்க்கின்றார்கள். வாக்கு வங்கி என்ன தெரியுமா? ஓட் பேங்க். ஓட் பேங்க் என்ன? தேர்தல் நேரத்தில் அவங்களுக்கு நீங்க ஓட்டு போடணும், மற்ற நேரத்தில் அமைதியா இருக்கணும். நீங்க உங்க பிள்ளைங்க படிக்க கூடாது, உங்க பிள்ளைங்க வேலைக்கு போக கூடாது, சுயமரியாதை வாழக்கூடாது. திமுக பட்டியலின மக்களை ஓட் பேங்காக பயன்படுத்துகிறது, வன்னியர் மக்களை ஓட் பேங்காக பயன்படுத்துகிறது, குறும்பர் சமுதாயத்தை ஓட் பேங்காக பயன்படுத்துகிறது, போயர் சமுதாயத்தை ஓட் பேங்காக பயன்படுத்துகிறது, கவுண்டர் சமுதாயத்தை ஓட் பேங்க், இஸ்லாமியர்களை ஓட் பேங்க், கிறிஸ்துவர்களை ஓட் பேங்க். இந்த மக்களுக்கு எதுவும் செய்யக்கூடாது. திமுக எண்ணம் தேர்தல் நேரத்தை வந்தா அவளை பயன்படுத்தி ஐயோ பூச்சாண்டி, ஐயோ பூச்சாண்டி. ஸ்டாலின் அவர்கள் கடந்த மாதம் தேர்தல் பரப்புரை தொடங்கிய நேரத்தில் அவர்களுடைய 5 ஆண்டு காலம் ஆட்சி
செய்த திட்டங்களை பற்றி பேசினார், தேர்தல் பரப்புரை செய்தார், ஓட்டு கேட்டார், எடுபடல. அதன் பிறகு ஸ்டாலின் அவர்கள் பிஜேபி பத்தி பேச ஆரம்பிச்சிட்டார். பிஜேபி வந்துருவாங்க, பிஜேபி வந்துருவாங்க. நான் சொன்னேன், ஸ்டாலின் அவர்களே, நடக்கிறது எம்எல்ஏ எலெக்ஷன். எம்பி எலெக்ஷன் முடிஞ்சு 2 வருஷம் ஆயிடுச்சு. எம்பி எலெக்ஷன் நேரத்தில் உங்களுக்கும் மோடிக்கும் போட்டி, இப்ப உங்களுக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கு போட்டி. இப்ப வாங்க, உங்களுக்கு அம்னீஷியா ஞாபகம் மறதி வாங்க. அப்புறம் அதை பத்தியும் பேச மாட்டார். இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்களே தனிநபர் விமர்சனம். அவர் இப்படி இருந்தார், அப்படி பண்ணார், அப்படி பண்ணார். ஏன் எங்களுக்கு பேச தெரியாதா? நாங்க பேசணும்னா நீங்க தாங்க மாட்டீங்க. நாங்க 8000 ரூபாய் கூப்பன், இதை விட ஒரு மானங்கட்டத்தனை ஏதாவது இருக்குமாயா? உங்க சாதனையை வச்சு ஓட்டு கேளுங்க, 5 ஆண்டு காலம் ஆட்சியை வச்சு ஓட்டு கேளுங்க, இந்த மக்களுக்கு என்ன செய்தேன்னு வச்சு ஓட்டு கேளுங்க. எல்லாத்தையும் விட்டுட்டு 8000 ரூபாய் கூப்பனை வச்சு ஓட்டு கேட்கிறீங்களே ஸ்டாலின் அவர்களே, இதுதான் உங்க ஆட்சியா? இதுதான் உங்க லட்சணமா? இதுதான் உங்களுடைய தேர்தலா? எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கடந்த ஆட்சி காலத்திலே வன்னிய சமுதாயத்திற்கு 10.5 விழுக்காடு இடஒதுக்கீட்டை வழங்கினார். அதை கெடுத்தது இந்த துரோகி ஸ்டாலின் ஆட்சி, துரோகி திமுக ஆட்சி. கொடுத்தது எடப்பாடி பழனிசாமி அவர்கள், கெடுத்தது மு.க. ஸ்டாலின் அவர்கள். சமுதாயம் அதெல்லாம் மறக்க கூடாது. இந்த சமுதாயத்தினுடைய துரோகி ஸ்டாலின் அவர்களும் திமுகவும். உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கி 4 ஆண்டுகள் ஆகிறது. 1450 நாட்கள் முன்பு உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கி தமிழ்நாட்டில் வன்னியர்களுக்கு உள்ஒதுக்கீடு, தனி ஒதுக்கீடு கொடுக்கலாம், தரவுகளை சேகரித்து நீங்கள் நியாயப்படுத்தி கொடுங்கள் என்று ஒரு தீர்ப்பு உச்சநீதிமன்றம், சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா. 4 ஆண்டு காலம் அதை செய்ய துப்பில்லாத ஒரு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே, இந்த சமுதாயம் உங்களை மன்னிக்கவே மன்னிக்காதியா. இது ஏதோ ஜாதி பிரச்சனை கிடையாது, சமூக நீதி பிரச்சனை. சமுதாயமும் படிக்கணும், வேலைக்கு போகணும். பட்டியலின மக்களும் படிக்கணும், வேலைக்கு போகணும். அடக்கப்பட்ட மக்கள், ஒடுக்கப்பட்ட மக்கள், வஞ்சிக்கப்பட்ட மக்கள், தாழ்த்தப்பட்ட மக்கள், பழங்குடி மக்கள், சிறுபான்மையின மக்கள், பிற்படுத்தப்பட்ட மக்கள், அத்தனை மக்களும் படிக்க வேண்டும். அவர்களுக்கு அத்தனை பேருக்கும் இடஒதுக்கீடு, உள்ஒதுக்கீடு, நலத்திட்டங்கள் உறுதியாக எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில் கிடைக்கும் கிடைக்கும் கிடைக்கும். அதற்கு உத்தரவாதம் இல்லை. அன்புமணி ராமதாஸ் சமீபத்தில் ஸ்டாலின் அவர்கள் பேசுறாரு, மத்தியில நாடாளுமன்றத்தில் ஒரு சட்டம், ஒரு மசோதா, பெண்கள் இடஒதுக்கீடு சட்ட மசோதா. அதாவது இப்போ உள்ளாட்சியில் பெண்களுக்கு இடஒதுக்கீடு இருக்கிறது 50 விழுக்காடு. அதே வேளையில் சட்டமன்றத்திலும் நாடாளுமன்றத்திலும் பெண்களுக்கு 33 விழுக்காடு இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்ற சட்டத்தை மோடி அவர்கள் டெல்லியிலே நாளை மறுநாள் கொண்டு வருகிறார்கள். இது அவசியமானது. இந்தியாவுக்கு விடுதலை கிடைத்து 80 ஆண்டுகளுக்கு பிறகு வருகின்ற சட்டம் இது. அதில் தொகுதி மறுசீரமைப்பு, அதிலே இன்னொரு பகுதியாக கொண்டு வருகிறார்கள். அதை வேண்டுமென்றே சூழ்ச்சி செய்து, இங்க இருக்கின்ற மக்களை சூழ்ச்சி செய்து, பொய்யை சொல்லி, இது ஏதோ நமக்கு எண்ணிக்கை குறைந்துவிடும், தமிழ்நாட்டுக்கு நாடாளுமன்ற எண்ணிக்கை குறைந்துவிடும் என்று ஒரு பொய்யை சொல்லிக்கிட்டு இருக்கின்ற ஸ்டாலின் அவர்களே, நாளைக்கு கருப்பு கொடி காட்ட போறாங்க. எதுக்கு? என்ன காரணம்? அந்த சட்டத்தின் கீழ், தொகுதி மறுசீரமைப்பு சட்டத்தின் கீழ், அந்த மசோதாவின் கீழ் தமிழ்நாட்டுக்கு 50 விழுக்காடு தொகுதிகள் அதிகமாகும்னா உத்தரப்பிரதேசத்துக்கும் 50 விழுக்காடு அதிகமாகும், பீகாரும் 50 விழுக்காடு அதிகமாகும், மகாராஷ்டிராவும் 50 விழுக்காடு அதிகமாகும், கேரளாவும் 50 விழுக்காடு அதிகமாகும், ஆந்திராவும் 50 விழுக்காடு அதிகமாகும். அவ்வளவுதான். யாருக்கு என்ன பாதிப்பு? இதுல இந்தியாவில் உள்ள 28 மாநிலங்களுக்கும் 50 விழுக்காடு தொகுதிகள் அதிகமாகும். இதுல எங்கேயா குறையுது உனக்கு? இதுல எங்க பிரச்சனை தமிழ்நாட்டுக்கு வருது? எல்லா மாநிலத்துக்கும் சமமாகத்தானே உயர்கிறது. உத்தரப்பிரதேசத்தில் அதிகமாகி தமிழ்நாட்டில் குறைஞ்சதுன்னா நம்ம கேட்கலாம். தமிழ்நாட்டுக்கும் 50 விழுக்காடு, உத்தரப்பிரதேசம் 50 விழுக்காடு தான். இதை பொய்ய சொல்லி ஏதோ தமிழ்நாடு குறைஞ்சு போச்சு, தமிழ்நாடு குறைஞ்சு போச்சு, அங்க ஏத்திட்டாங்க. மு.க. பொய் ஸ்டாலின் அவர்களே, எத்தனை காலம் இந்த மக்களை ஏமாத்துவீங்க?
ஏமாறாதீர்கள். பெரியோர்களே, தாய்மார்களே, சிந்தித்து பாருங்கள். இப்படி ஒரு பொய் சொல்லுகின்ற ஒரு முதலமைச்சர், பொய் சொல்லுகின்ற ஒரு திமுக, அதை ஒதுக்குங்கள், ஒதுக்குங்கள். ஒரு பைசா பிரயோஜனம் இல்லாத இந்த திமுக ஆட்சியை விரட்டி அடியுங்கள், ஒதுக்குங்கள். இந்த தொகுதியிலே நம்முடைய வெற்றி வேட்பாளர் மரியாதைக்குரிய திரு KP அன்பழகன் அவர்களை நீங்கள் எல்லோரும் இரட்டை இலை சின்னத்திலே வாக்களித்து உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினராக மட்டுமல்ல, இந்த மாவட்டத்தில் உள்ள அமைச்சராக நீங்கள் தேர்வு செய்யுங்கள், தேர்வு செய்யுங்கள். அதற்கு நீங்கள் KP அன்பழகன் அவர்களை இரட்டை இலை சின்னத்தில் வாக்களித்து அவரை வெற்றி பெற செய்யுமாறு உங்கள் எல்லோரும் பணியோடு பாசத்தோடு கேட்டுக்கொண்டு நன்றியோடு விடைபெறுகின்றேன். வணக்கம்.